Okay guys, welcome back to Clash Level Gamers. நான் உங்கள் வினோத். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹாக் மைனர் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி அட்டாக். ஓகே இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. புதுசாக ஒரு ட்ரூப்ஸ் விட்டுருக்காங்க. அது நேம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, ஸ்னேக் பேரல்னு சும்மா ஒரு சப்போர்ட்டிங்காக எடுத்துகிட்டு போகிறேன். 6 wall breakers, 5 healers, 2 baby dragons and 18 miners and 10 hawks. Barrelsக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 8 hawks கூட எடுத்துக்கலாம். And king, queen and warden and champion. Spells பார்த்தீங்கன்னா 3 heal spell, 2 rage spell and 1 free spell. சிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா, நான் சேஜி பேரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், 9 ஹாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு பேஸுக்கு ஸ்ட்ராட்டஜி அட்டாக் போகலாம். ஃபைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்ம பேஸ் பார்ப்போம். மேஜர் நீங்கள் லூட் பார்க்கும்போது நமக்கு டார்க் எலிக்சர் அண்டு கேர்டு மூணுமே சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற மாதிரியும் பாருங்கள். அண்ட் மீன்வைல் சம் ஆஃப் த பேஸஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் பேஸாக இருக்கும். திஸ் பேஸஸ் ஐ மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். நம்ம இது ஒரு பேஸாக ட்ரை கொடுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், குயின் வாக்ன்றது என்னென்னா, குயினை கொஞ்ச நேரம் அடிக்க விட்டு நம்ம அடுத்த ட்ரூப்ஸை சைட் பை சைடு டிப்ளாய் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சைடு குயின் விடலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆப்ஷன், எனக்கு இந்த பக்கம் குயின் விடலான்னு இருக்குது. டைமும் அப் ஆகிடுச்சு. குயினை டிப்ளாய் பண்ணி பேக் சைடில் 5 ஹியர்ஸை ட்ராப் பண்ணுறேன். இந்த சைடு ஒரு பேபி ட்ராகன், இந்த சைடு ஒரு பேபி ட்ராகன் விட்டு அடிக்க விட்டிங்கன்னா குயினுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போது ஒரு சின்ன ஃபனல் பண்ணணும். ஃபனல் மீன்ஸ் இந்த வால் பிரேக்கரால் இந்த வாலை பிரேக் பண்ணோன்னா குயின் அழகாக உள்ளே போயிடுவாங்க. நம்மளுடைய அட்டாக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். குயின் உள்ளே போகாமல் போயிட்டாங்கன்னா தென் இட்ஸ் வெரி டஃபர். ஓகேங்களா? சிசியில் எதுவும் ட்ரூப் இல்லை, நத்திங் ப்ராப்ளம். இதுவே சிசியில் ட்ரூப் இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? இப்போ குயின் உள்ளே போயிட்டாங்க. நம்ம அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நம்ம சைடு பை சைடு என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய மைனர்ஸ், ஹாக்ஸ், கிராண்ட் வார்டன் எல்லாம் டிப்ளாய் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீஸ் எடுத்து நம்மளுடைய என்ன சொல்கிறது இன்ஃபார்மர் டிப்ளாய் பண்ணுறாங்க. நீங்கள் ஹில் ஸ்பெல் சைடு பை சைடு ஹில் ஸ்பெல்ஸ் போட்டுனே இருக்கணும். அதர்வைஸ் நம்ம ட்ரூப்ஸ் இதுவாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ அட்டாக் நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம அட் ஏ டைமில் எல்லா ட்ரூப்ஸ்மேலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அதில் ஸ்டார் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது இட்ஸ் எ வெரி டஃபஸ்ட் டு ஸ்டோர் ஸ்டார்ஸ். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம 71% வித் 1 ஸ்டார் பண்ணியிருக்கோம். இப்போ 75% 2 ஸ்டார்ஸ் பண்ணிடுறோம். இப்போ 77%. பேஸ் சூப்பராக அட்டாக் பண்ணி 90% முடிச்சாச்சு. நீங்கள் இதே ஸ்ட்ராட்டஜி எதாவது ஃபாலோ பண்ணுங்கள். பட் நம்ம மெயின் விஷயம் என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் ட்ரூப்ஸ். ஹாக்ஸ் எடுத்தாலும் மைனஸ் ஆகக்கூடாது. இதுதான் இதோடைய மேஜர் டாஸ்க். என்னோட ரெஜிஸ்டர் வேஸ்ட் தான். சிசி ட்ரூப்னால் ஃபஸ்ட்டு சிசி ட்ரூப் கிளியர் பண்ணணும், ஃபனல் பண்ணணும். கொஞ்சம் ஃபனல் பண்ணி நம்ம வெளியே விட்டால் மட்டும்தான் நம்மளால் 3 ஸ்டார்ஸு. ஏரோ நான் ஃப்ரீஸ் ஏரோ யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய ஆப்போனண்டோட டிஃபென்ஸோடைய அட்டாக்கிங் டைமை ரெடியூஸ் பண்ணும். ஒரு சில பேர் செயின் ஏரோ யூஸ் பண்ணுவாங்க. அது டிபெண்டிங் அப்பான் யுவர்ஸ். இப்போ நம்ம 3